அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான கிரிக்கெட் அப்டேட்டில் நாம் பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான கிரிக்கெட் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐசிசி சாம்பியன்ஸ் டிராஃபி 2025 கிரிக்கெட் தொடரின் இறுதிப் போட்டிக்கு இந்தியா முதல் அணியாக தகுதி பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்தியா வெற்றிக்கு தகுதியானவங்க அப்படின்னும் அவங்க மாதிரி இந்த பழி சொல்ல விரும்பலை. ஆசி கேப்டன் ஸ்மித் ஒரு அதிரடியான பேட்டியை கொடுத்துருக்காரு. அந்த பேட்டியில் ஆசி கேப்டன் ஸ்மித் வேற என்னெல்லாம் பேசியிருக்காரு அப்படிங்கிறத பற்றியும் இன்னும் பரபரப்பான சுவாரஸ்யமான கிரிக்கெட் அப்டேட்ஸை பற்றியும் இன்னைக்கு வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஐசிசி சாம்பியன்ஸ் டிராஃபி 2025 கிரிக்கெட் தொடரின் இறுதிப் போட்டிக்கு இந்தியா முதல் அணியாக தகுதி பெற்றிருக்குங்க. குறிப்பாக துபாயில் மார்ச் 4ஆம் தேதி நடைபெற்ற செமிஃபைனலில் வலுவான உலக சாம்பியன் ஆஸ்திரேலியா 4 விக்கெட் வித்தியாசத்தில் இந்தியா தோற்கடிச்சது. அதனால் ஆஸ்திரேலியாவை தொடரில் இருந்து வெளியேற்றிய இந்தியா 2023 உலகக்கோப்பை ஃபைனல் தோல்விக்கு பதிலடி கொடுத்திருந்தாங்க. முன்னதாக துபாயில் விளையாடுவதால் இந்தியாவுக்கு ஏற்றுக்கொள்ள முடியாத சாதகம் இருப்பதாக விமர்சனங்கள் எழுந்தது. ஆனால் இந்தியாவிடம் தோல்வியை சந்திக்க அதை காரணமாக சொல்ல போறதில்லை அப்படின்னு ஆஸ்திரேலியா கேப்டன் ஸ்டீவ் ஸ்மித் தெரிவித்திருக்கிறார். உண்மையில் சிறப்பாக விளையாடி தங்களை வீழ்த்திய இந்தியா வெற்றிக்கு தகுதியான அணி அப்படின்னும் அவர் பாராட்டியும் இருக்கார். அதே சமயம் ஆஸ்திரேலியாவின் தோல்விக்கான காரணம் பற்றி அவர் விவரித்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியாவினுடைய சாதகம் பற்றி நான் பேச போறதில்லை. உண்மையில் இந்தியா இங்கே கொஞ்சம் நல்லா கிரிக்கெட் விளையாடி இருந்தாங்க. இங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் அவர்களுடைய ஸ்டைலுக்கு பொருத்தமாகவே இருக்கு. இங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அசத்துவதற்கு தகுந்த ஸ்பின்னர்கள் மற்றும் வேகவந்த வீச்சாளர்கள் அவர்களிடம் இருக்காங்க. அதை பயன்படுத்தி சிறப்பாக விளையாடி எங்களை வீழ்த்திய அவர்கள் வெற்றிக்கு தகுதியானவங்க. நாங்கள் டாஸ் வென்று முதல்ல பேட்டிங் செய்ய தீர்மானித்தது சரியான முடிவு. நாங்கள் 300 ரன்கள் குவிப்பதற்கான வாய்ப்பை கொண்டிருந்தோம். ஆனால் தக்க சமயங்களில் நாங்கள் ஒவ்வொரு விக்கெட்டாக இழந்தோம். ஒருவேளை அந்த சமயங்களில் பார்ட்னர்ஷிப் அமைத்திருந்தா 290 முதல் 300 ரன்கள் அடித்து இன்னும் அழுத்தத்தை அதிகரித்திருக்க முடியும். இருந்தாலும் பீச் பேட்டிங் செய்வதற்கு எளிதாக இல்லை. அதே போல் நாங்கள் சில கேட்சுகள் விட்டோம். 260 ரன்கள் மட்டுமே அடித்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் எதிரணிக்கு அதிக அழுத்தத்தை போட வேண்டுமெனில் நீங்கள் அதை போன்ற வாய்ப்பை இறுக்கமாக பிடிக்க வேண்டும். ஆனால் விளையாட்டில் இப்படி நடக்கும். யார் வேண்டும் என்று கேட்ச் விட மாட்டாங்க. இதுவும் விளையாட்டின் அங்கம் அப்படின்னு சொல்லியிருந்தார். அவர் கூறுவது போல 51 ரன்னில் இருந்தபோது விராட் கோலி கொடுத்த கேட்ச் மேக்ஸ்வெல் தவறவிட்டார். அதற்கு முன்பாக ரோஹித் சர்மா கொடுத்த கேட்சையும் ஆஸ்திரேலியா தவறவிட்டது. அந்த அணியின் தோல்வியை உறுதி செய்தது இந்த போட்டியுடன் ஒரு நாள் கிரிக்கெட்டில் ஓய்வு பெற்றுள்ளது அந்த நாடு ரசிகர்களை ஏமாற்றமடைய வைத்திருக்கிறது அப்படின்னு நான் சொல்லணும். அதே மாதிரி மற்றொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா, ஐசிசி சாம்பியன்ஸ் டிராஃபி ஒரு நாள் கிரிக்கெட் தொடரின் இறுதிப் போட்டிக்கு இந்தியா தகுதி பெற்றிருக்கக்கூடிய நிலையில் துபாயில் இந்த தொடரில் விளையாடும் இந்தியா குரூப் சுற்றில் வங்கதேசம், பாகிஸ்தான், நியூசிலாந்தை தோற்கடிச்சிருந்தாங்க. அப்படியே செமிஃபைனலில் வலுவான உலக சாம்பியன் ஆஸ்திரேலியாவை தோற்கடித்த இந்தியா 2023 உலகக்கோப்பை ஃபைனல் தோல்விக்கு பதிலடி கொடுத்திருக்கு. இந்த தொடரில் சுமாரான ஃபார்மில் இருந்த விராட் கோலி உள்பட கிட்டத்தட்ட அனைத்து வீரர்களுமே நன்றாக விளையாடி இந்தியாவுக்கு வலு சேர்த்து வராங்க. ஆனால் கேப்டன் ரோஹித் சர்மா மட்டும் இன்னும் அரை சதம் கூட அடிக்கலை. தனது சொந்த சாதனையை பற்றி கவலைப்படாத அவர் ஆரம்பத்திலேயே அதிரடியாக விளையாட முயற்சிப்பதால் பெரிய ரன்கள் எடுக்கலை அப்படின்னே சொல்லலாம். இந்த நிலையில் ரோஹித் சர்மாவின் ஃபார்ம் மற்றும் ஓய்வுக்கு முன் இன்னும் எவ்வளவு விளையாடுவார் என்பது பற்றி பயிற்சியாளர் கௌதம் கம்பீரிடம் செய்தியாளர்கள் கேட்டிருக்காங்க. அதற்கு கௌதம் கம்பீர் தம்முடைய ஸ்டைலில் எவ்வளவு ரன்கள் அடிக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்காம அணியில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத பாருங்க அப்படின்னு பதிலடி கொடுத்திருக்காரு. இது பற்றி அவர் என்னெல்லாம் பேசியிருந்தாரு அப்படின்னா,
சாம்பியன்ஸ் டிராஃபி ஃபைனல் வர இருக்கு. அதற்கு முன்பாக என்னால் என்ன சொல்ல முடியும்? உங்களுடைய கேப்டன் இது போன்ற வழியில் விளையாடினா அது உங்களுடைய அணியும் பயமின்றி தைரியமாக விளையாட வேண்டும் அப்படிங்கிற அணுகுமுறையை பின்பற்றுவதற்கான ஒரு நல்ல சமிக்கையாகும். நீங்கள் ரோஹித்தை ரன்கள் வைத்து மதிப்பிடுறீங்க, ஆனால் நாங்கள் அவர் ஏற்படுத்தும் தாக்கத்தை பார்க்குறோம். அதுதான் வித்தியாசம். செய்தியாளர்களாக நீங்கள் சராசரி மற்றும் நண்பர்களை மட்டுமே பார்ப்பீங்க, ஆனால் ஒரு பயிற்சியாளராக அணியாக நாங்கள் அதை பார்க்கறதில்ல. எங்களது கேப்டன் களத்தில் முதல் ஆளாக எங்களுக்கு கையை உயர்த்தினா அதை விட எங்களுக்கு சிறந்த விஷயம் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் இதை சொல்லும் பொழுது ரோஹித் சர்மா ஆரம்பத்திலேயே எதிரணியை அடித்து நொறுக்கி இந்தியாவுக்கு நல்ல துவக்கத்தை கொடுக்கவே முயற்சித்து வருகிறார். அப்படி விளையாடுவதால் அவர் பெரிய ரன்கள் குவிக்கலை அப்படின்னாலும் அவர் அடுத்து வரக்கூடிய பேட்ஸ்மேன்களின் வேலையை எளிதாக்க முயற்சிக்கிறார். அந்த வகையில் சமீபத்திய இங்கிலாந்து ஒரு நாள் தொடரில் பார்த்தோம் அப்படின்னா இந்த விஷயம் அடிக்கடி நடந்திருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் தற்போதைய சூழ்நிலையில் பார்க்கும் பொழுது இந்த ஃபார்ம் அப்படிங்கிறது பெரிதளவில் பேசப்பட்டும் வருகிறதாகவும் சொல்லப்படுகிறது அப்படின்னு தாங்க சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் தற்போது பார்த்தோம் அப்படின்னா ஐசிசி 2025 சாம்பியன்ஸ் டிராஃபி ஒரு நாள் கிரிக்கெட் தொடரில் முதல் அரை இறுதி போட்டியில் ஆஸ்திரேலியா அணியை 4 விக்கெட் வித்தியாசத்தில் இந்தியா தோற்கடிச்சிருந்தாங்க. துபாயில் நடந்த அந்த போட்டியில் முதல்ல விளையாடிய ஆஸ்திரேலியா 265 ரன்களை இலக்காக நிர்ணயமும் செய்திருந்தது. அதை துரத்திய இந்தியாவுக்கு விராட் கோலி 84, ஸ்ரேயஸ் ஐயர் 45, ராகுல் 42 ரன்கள் எடுத்து வெற்றி பெற உதவியிருந்தாங்க. அதனால் ஆஸ்திரேலியாவில் இந்த தொடரில் இருந்து நாக் அவுட் செய்த இந்தியா 2023 உலகக்கோப்பை ஃபைனல் தோல்விக்கு சரியான பதிலடி கொடுத்து ரசிகர்களை மகிழ்ச்சியடைய வைத்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். மேலும் இந்த தொடரின் ஃபைனலுக்கு முதல் அணியாகவும் இந்தியா தகுதி பெற்று அசத்தியிருக்காங்க. முன்னதாக 2023 உலகக்கோப்பை முதல் இந்திய அணியில் சிறந்த ஃபீல்டருக்கான விருது கொடுக்கப்பட்டு வருது. அந்த வரிசையில் இந்த போட்டியில் அந்த விருதுக்கு சுபன் கில், ரவீந்திர ஜடேஜா, விராட் கோலி, ஸ்ரேயஸ் ஐயர் ஆகியோர் பரிந்துரைக்கப்படுவதாக ஃபீல்டிங் பயிற்சியாளர் டி திலீப் தெரிவித்திருக்கிறார். அதில் வெற்றியாளரை அறிவிக்க முன்னாள் பயிற்சியாளர் ரவி சாஸ்திரி சிறப்பு விருந்தினராக வந்துள்ளதாகவும் அவர் சொல்லியிருக்கார். அதை கேட்டதும் இந்திய அணியினர் ஆரவாரம் செய்து கைதட்டல் கொடுத்து தங்களது முன்னாள் பயிற்சியாளரை வரவேற்றாங்க. அதை ஏற்றுக்கொண்ட சாஸ்திரி 48வது ஓவரில் 61 ரன்கள் அடித்து சவாலை எதிர்கொண்டிருந்த அலெக்ஸ் கேரியை துல்லியமாக ரன் அவுட் செய்த ஸ்ரேயஸ் ஐயர் இந்த போட்டிக்கான சிறந்த ஃபீல்டர் விருதை வெல்வதாக அறிவித்திருந்தார். அதுவே இந்த போட்டியில் ஆஸ்திரேலியா எக்ஸ்ட்ரா 10க்கு 20 ரன்கள் எடுப்பதை தடுத்து திருப்பு முனையை ஏற்படுத்தியதாகவும் சாஸ்திரி கூறுகிறார். இது பற்றி அவர் பேசியது என்ன அப்படின்னா, இது அழுத்தமான போட்டி. இந்தியா அந்த தொடரில் மிகவும் சிறந்த அணியாக செயல்பட்டு வருது. தனிநபர்களின் செயல்பாடு உங்களை குறிப்பிட்டு அளவு மட்டுமே எடுத்து செல்லும். ஆனால் சாம்பியன்கள் விளையாடும் போது அணியாக செயல்படுவதே உங்களை கோட்டை தாண்ட வைக்கும். இன்று 2 சாம்பியன்கள் விளையாடிய அழுத்தமான போட்டியில் போராடும் குணத்தை காண்பித்திருக்காங்க. களத்தில் மின்னலை போல ஏற்படுத்தும் தாக்கம்தான் வெற்றியில் வித்தியாசத்தை ஏற்படுத்தும். பொதுவாக அது திருப்பு முனையாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தார். இறுதியில் ரவி சாஸ்திரியை கொடுத்து விட்டு இந்திய வீரர்களை வாழ்த்தி விட்டு அங்கிருந்து கிளம்பியிருக்கிறார். அப்போது விராட் கோலி இன்னும் ஒரு போட்டி இருக்குது அப்படின்னு ரவி சாஸ்திரிக்கு நினைவூட்டுகிறார். அதாவது ஃபைனல் போட்டியிலையும் வெல்வோம், அப்போதும் பாருங்க அப்படின்னு விராட் கோலி தெரிவித்திருக்கிறதாகவும் சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையிலான சாம்பியன்ஸ் டிராஃபி அரையிறுதி போட்டியில் சிறப்பாக விளையாடிய இந்திய அணி 4 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று இறுதிப் போட்டிக்கு முன்னேறிய சூழ்நிலையில் இந்திய அணி வெற்றி பெற முக்கிய காரணமாக அமைந்த விராட் கோலி போட்டி குறித்து சில முக்கிய கருத்துக்களையும் பேசியிருந்தார். இந்த போட்டியில் முதல்ல பேட்டிங் செய்த ஆஸ்திரேலிய அணி இந்திய அணியுடைய சிறப்பான பந்து வீச்சு தாக்கு பிடிக்க முடியாமல் 49.3 ஓவர்களில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 264 ரன்கள் குவித்திருந்தாங்க. ஆஸ்திரேலிய அணியில் அதிகபட்சமாக கேப்டன் ஸ்மித் 96 பந்துகளை எதிர்கொண்டு 73 ரன்கள் குவித்தார். இந்திய அணியை பொறுத்தவரைக்கும் பந்து வீச்சில் முகமது சமி 3 விக்கெட்டுகளை கைப்பற்றினார். அதற்கு பிறகு வெற்றி இலக்கை நோக்கி இந்திய அணி களம் இறங்கினாங்க. தொடக்கத்தில் 2 விக்கெட்டுகள் விரைவாக வெளியேறினாலும் அதற்கு பிறகு விராட் கோலி மற்றும் ஸ்ரேயஸ் ஐயர் கூட்டணி சிறப்பாக விளையாடி இந்திய அணியை கரை சேர்த்தது. இதில் குறிப்பாக விராட் கோலி நிதான ஆட்டத்தை வெளிப்படுத்தி 98 பந்துகளை எதிர்கொண்டு 84 ரன்கள் குவித்திருந்தார். இதனால் இந்திய அணி 260
67 ரன்கள் குவித்து 4 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றியும் பெற்றது. இந்த வெற்றி குறித்து விராட் கோலி என்ன சொன்னாருன்னா, இது பாகிஸ்தான் அணிக்கு எதிராக விளையாடிய மற்றொரு நாளை போலவே இருந்திருக்கு. இது குறிப்பாக ஆடுகளத்தின் நிலைமைகளை பொறுத்து மற்றும் ஸ்ட்ரைக் ரேட் செய்வது பற்றிய விஷயமாகும். இந்த ஆடுகளத்தின் பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிறது மிகவும் முக்கியம். பின்னர் நான் எனது இன்னிங்ஸை விளையாடினேன். நான் முக்கியமானது உணர்ந்தது நீண்ட நேரம் அமைதி காத்து களத்தில் இருக்க வேண்டும் அப்படிங்கிறது மட்டும்தான். எதற்கும் அவசரப்படக்கூடாது அப்படிங்கிறத நான் முடிவு செய்து தான் களத்தில் இறங்கினேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு.